வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 90,000க்கு மேற்பட்ட யுத்த விதவைகள் காணப்படுவதாக இதே உயர்ந்த சபையில் கடந்த 2012ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த பெண்கள் சிறுவர்கள் விவகார அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இலங்கைக்கு சொல்லுகிறது. தங்களுடைய மனங்களில் இதயங்களில் இருக்கிற தாலியை கலட்டாமல் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார். இஞ்சோலை குழந்தைகள் மிக மோசமாக விமான தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதேபோல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியிடம் பல குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டிலே அந்த குழந்தைகள் ஒரு நிமிஷம் தாருங்கள் தயவு செய்து, அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே என்ன நடந்தது? தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள். யுத்தத்தின் போது இசைப்பிரியா என்று சொல்லப்படுகின்றவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று நாமகரணம் சூட்டியிருந்த ஆளுங்கட்சியினர் ஒரு பகுதியில் அவர்கள் போராளிகளாக பார்க்கப்பட்டாலும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வடக்கு கிழக்கை ஆளுகைக்குட்பட்டிருந்த காலத்தில் பார்த்தால் பெண்கள் அர்த்த ராத்திரியிலும் கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழ்நிலை காணப்பட்டது என்றால் பெண்கள் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் பொழுது நான் அண்மைய காலத்திலே இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக வரலாற்றில் சில காலகட்டங்கள் மனித முன்னேற்றத்தின் திசையை முழுமையாக மாற்றிவிடும். இன்று நாம் அத்தகைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்கும் சக்தி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனித வாழ்க்கையின் பல துறைகளை மாற்றி அமைக்கும் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்ப புரட்சி எதிர்கால உலகின் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்புகளையும் தீர்மானிக்கப் போகிறது. சமீபத்தில் இந்தியாவின் தலைநகர் டில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச மாநாடு உலக நாடுகள் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான திசையை எடுத்து காட்டியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியை மனித முன்னேற்றத்துடன் இணைத்து பார்க்கும் இந்தியாவின் அணுகுமுறை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இன்னோவேஷன் இந்தியா என்ற திட்டங்களின் மூலம் இந்தியா இன்று உலகின் முக்கியமான டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப சக்திகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் நாடாக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலக தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சக்தியாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் தூரநோக்கு கொண்ட அரசியல் தலைமையாகவும் தெளிவான தேசிய கொள்கைகளுடன் உள்ள பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் உள்ளார் என்பதை இந்த காலகட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டின் எதிர்கால பொருளாதாரத்தின் அடித்தளமாக மாற்றுவதில் இந்தியா எடுத்த முயற்சிகள் பல நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உலகம் செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதன் தாக்கம் இலங்கையிலும் தெளிவாக உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக அண்மை காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு அதிகரித்து வருவதன் காரணமாக பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களது வேலை வாய்ப்புகளை இழக்கும் நிலை உருவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதும் சில வேலை வாய்ப்புகளை மாற்றியமைத்தாலும் அதே நேரத்தில் புதிய திறன்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கும் என்பதும் உலக அனுபவமாகும். அந்த மாற்றத்திற்கு நாடுகள் முன்கூட்டியே தயாராக இருக்கும்போது மட்டுமே அந்த மாற்றத்தை ஒரு பொருளாதார வாய்ப்பாக மாற்ற முடியும். அதனால்தான் இன்றைய உலக சூழ்நிலையில் மிக அவசியமான ஒன்று கல்வி அமைப்பை எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதாகும். பல முன்னேற்ற நாடுகள் போலவே இலங்கையும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், டேட்டா சயின்ஸ்,
ரொபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப கல்விகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால உலக பொருளாதாரத்தில் போட்டியிடப் போகும் தலைமுறை இன்று நமது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்குவது ஒரு கல்விக் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொறுப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில்தான் இந்த மாற்றம் குறிப்பாக பெண்களையும் பாதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் இன்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான உண்மையையும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்த விதவைகள் காணப்படுவதாக இதே உயர்ந்த சபையில் கடந்த 2012ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த பெண்கள் சிறுவர்கள் விவகார அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்றும் கூட சில பேர் அதனை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த உண்மையை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையினுடைய பல பகுதிகளில் இவ்வாறு இருக்கிற சூழலில் போர் மற்றும் அதன் பின்னணியில் ஏற்பட்ட சமூக பொருளாதார சவால்களின் காரணமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன. அந்த பெண்களுக்கான நிலையான மற்றும் மரியாதையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஒரு சமூக நீதி கேள்வியாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகள் பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். பெண்களை பற்றி, பெண்களுடைய எதிர்காலம் பற்றி, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதே நேரம் இந்த நாட்டிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பல நாட்களாக, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள், அப்பாக்கள் கிட்டத்தட்ட 240 பேர் இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த 16 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களில் அதிகமானவர்கள் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இலங்கைக்கு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கலாச்சாரம். தமிழ் பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே குங்குமப் பொட்டு வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும், தன்னுடைய திருமணத்தை உறுதிப்படுத்துவதற்கும், அதே போல தன்னுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை கழற்றாமல் ஒரு சகோதரி இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்காக. ஆகவே எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரிகள், தமிழ் பெண்கள் இப்பொழுதும் நெற்றியிலே பொட்டை அளிக்காமல் தங்களுடைய மனங்களில் இதயங்களில் இருக்கிற தாலியை கலட்டாமல் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் என்ன நடந்தது, இவருக்கான நீதி என்ன என்பதை இந்த நாடு இன்னும் சொல்லவில்லை. தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரிகளுக்கான விடை என்ன இந்த நாட்களில் இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் பொழுது நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல செஞ்சோலையிலே பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்று உலகத்திலே நடக்கிற பல கொலைகள், பிள்ளைகள் பற்றி இங்கே பேசுகின்றார்கள். இதேதான் எங்களுடைய மண்ணிலே கூட செஞ்சோலை குழந்தைகள் மிக மோசமாக விமான தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதே போல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் வரவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் சகோதரி அமைச்சராக இருக்கிறார் சாவித்திரி போல்ராஜ் அவர்கள், இந்த நீதிகளுக்கு உங்களுடைய அரசு என்ன சொல்ல போகிறது? கடந்த கால அரசுகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியிடம் பல குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டிலே ஒரு நிமிஷம் தாருங்கள் தயவு செய்து. அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே என்ன நடந்தது? தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள்.
அந்த பாலனுக்கு என்ன நடந்தது? இசைப்பிரியா ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த பொழுது, ஊடகவியலாளராக சரணடைந்த பொழுது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை சேனல் போர் மிக ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தது. இதற்கு என்ன நடந்தது? ஆகவே தயவு செய்து இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம், நாங்கள் யுத்த விதவைகளை வடக்கிலும் கிழக்கிலும் 90,000க்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை வரலாறுகள், அவர்களுடைய உண்மைகள், அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கங்கள், இன்றும் அந்த சகோதரிகளுடைய இயக்கங்களுக்கு இந்த நாடு என்ன பதில் சொல்ல போகிறது? ஆகவே இன்று இருக்கிற இந்த நாட்டினுடைய உலகத்திலே முதல் பிரதமர், உலகத்திலே முதலாவது ஜனாதிபதி என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இன்று ஒரு பெண் அமைச்சர் இங்கே இருக்கிறார். நான் கேட்கிறேன், கடந்த காலங்களில் நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பில்லை என்று ஒரு நிமிஷம். நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த பல குற்றங்களை இப்பொழுது கண்டுபிடிக்கிறீர்கள், அதற்கான தீர்வுகளுக்கு முயற்சிக்கிறீர்கள். அதே போலதான் தமிழ் மக்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான, அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, குற்றங்களுக்கான நீதியை தாருங்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. ஆகவே தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக பல தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம், இப்பொழுதும் கூட நான் முன்வைக்கிறேன், அதற்கு ஒரு நீதியை பெற்றுத் தாருங்கள் என்பது அந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆதங்கமாக, இன்றும் தன்னுடைய பொட்டை அளிக்காமல் தாலியை கழட்டாமல் இருக்கின்ற சகோதரிகளுடைய ஆதங்கமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். தயவு செய்ததற்கான நீதியை பெற்றுத் தாருங்கள். சகல மட்டத்திலும் இருந்து பெண்கள் பாராளுமன்றத்திற்கோ அல்லது பிரதேச சபைகளுக்கோ வரலாம் என்கின்ற ஒரு முற்போக்கான விடயம் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. எமது சனத்தொகையை எடுத்து பார்க்கின்ற போது 52% ஜனநாயக அடிப்படையில் பார்க்கின்ற போது பெரும்பாலாக இருக்கின்றவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள், சிறுபான்மையாக இருக்கின்றவர்கள் ஆண்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எமது பாராளுமன்றத்தை எடுத்து பார்க்கின்ற போது அந்த 52% பெண்களில் எத்தனை பேர் பெண்களின் பிரதிநிதிகளாக இங்கு வந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பெண்களின் பிரதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உள்ளூராட்சி சபையில் 25% பெண்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி இருக்கின்றோம். பேச்சுக்களாக இருக்கின்றனவே ஒழிய நடைமுறையில் அவை நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா உலகத்தின் இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் என்று சொல்வதை விட உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இருந்திருக்கின்றார். அப்படி என்றால் எமது உலகத்திலே முதலாவது பெண் பிரதமர் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார் என்றால் இந்த பெண்களின் அந்த வாழ்க்கை தரம் என்பது எத்துணை தூரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக இருந்தவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக சொல்லப்பட்டவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார். உலகத்தில் அல்லாது இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதியாக இருந்தவரும் விதவையாகத்தான் இருந்திருக்கின்றார். ஆகவே ஏதோ ஒரு வகையில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யுத்த வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட இந்த பெண்கள் என்பது பழிவாங்கக்கூடிய ஒரு இலகு பொருட்களாக அடையாளம் காணுகின்றார்கள். அந்த நேரத்தில் பார்த்தால் சில தாய்மார்கள் அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாமை எடுத்துக்கொண்டால் அங்கு கோணேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். புங்குடுதீவில் சாரதாம்பாள் என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். சுண்டிக்குழியில் கிருஷாந்தி என்பவர் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்றுதான் இறுதி யுத்தத்தின் போது இசைப்பிரியா என்று சொல்லப்படுகின்றவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு முன்பாக 1971 காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் ஜேவிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர் என்ற வகையில் மனம்பெரியவர்கள் கதிர்காமத்தில் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே பெண்களை மிக மோசமாக அவமானப்படுத்தி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லுகின்ற ஒரு பொறிமுறை என்பது 1971 ஆண்டிலிருந்து இறுதி யுத்தம் வரையும் அது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், ஆளும் வர்க்கத்தினரால் அல்லது ஆளுங்கட்சியினரால் நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விடயம் என்றால் நாங்கள் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று நாமகரணம் சூட்டியிருந்தோம். ஆளுங்கட்சியினர் ஒரு பகுதியில் அவர்கள் போராளிகளாக பார்க்கப்பட்டாலும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வடக்கு கிழக்கை ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பார்த்தால் பெண்கள் அர்த்த ராத்திரியிலும் கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழ்நிலை காணப்பட்டது என்றால் இதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
சட்ட ரீதியான அரசாங்கங்கள் எந்த அளவு பெண்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் நான் நினைக்கிறேன் பர்வீன் சுல்தான் அவர்கள் ஒரு பேச்சாளராக இருக்கின்றவர், இந்த யூடியூப்ல அநேகமாக பேசிக்கொண்டு வருகின்றவர், இந்தியாவை சேர்ந்த ஒரு முற்போக்கான ஒரு பெண் பேச்சாளர். அவர் கூட சொல்றார், சட்ட ரீதியான இந்த இராணுவ கட்டமைப்புகளை விட சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காணப்பட்ட விடுதலை புலிகள் இருந்த அவர்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள், ஒழுக்கத்தை பேணினார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 48ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்று இப்போது நாங்கள் 78 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். இந்த 78 ஆண்டுகளை கடக்கின்ற போது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கமாவது இப்போது உங்களுக்கு தெரியும், சந்தியா எக்னலிகோட அவர்களது மனைவி சந்தியா காணாமலாக்கப்பட்ட கணவனை தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் அதனையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் பல இடங்களில் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் சென்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எக்னலிகோட அவர்களை கண்டுபிடிப்பதற்காக விதவையாக அலைந்து கொண்டிருக்கிறார் சந்தியா. அதே மாதிரி லசந்த விக்ரமதுங்க அவர்கள் சிறந்த ஒரு ஊடகவியலாளர், அவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவி மகள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நாங்கள் சிந்திக்கின்ற காலத்தில், அவற்றை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்தில், இவ்வாறு விதவைகளாக இருந்து இழப்புகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகளிரை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்குரிய நீதியை வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையில் இன்னொரு விடயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த மகளிர் என்ற சக்தியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக நமது நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும், முற்போக்கானவர்களாக இருக்க முடியும். மகளிர் விவகார அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார், அவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார். அவர் சொன்னார், மாத்தறையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். ஆகவே உங்களது காலத்தில் இந்த விதவைகளாக இருக்கின்றவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்திற்கு அப்பால் ஒரு சில விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முளைக்காடு என்ற இடத்தில் 3 பெண்கள் தாக்கப்பட்டார்கள், யானையால் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டதில் 76 வயதுடைய ஒரு தாய், அவருடைய பெயர் சிவபாக்கியம், அந்த இடத்திலே வீட்டுக்குள் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார், வெளியில் இல்லை. அதே போன்று இன்னும் ஒரு பொன்னம்மா என்கின்ற பெண் தனது வீட்டுக்குள் இருக்கின்ற போதே யானையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். கோமதி என்று சொல்லப்படுகின்ற 43 வயது தன்னுடைய தாய் சிவபாக்கியம் தனது கண் முன்னால் யானையால் தாக்கப்பட்டு கொண்டிருப்பதை வீட்டுக்குள் இருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த யானையை வணங்கியபடி வந்து ஒப்பாரி வைத்திருக்கிறார். அவரை தூக்கி எறிந்திருக்கின்றது. 27ஆம் தேதி 2ஆம் மாதம் நடைபெற்ற விடயம். இதே போன்று மகளவட்டவானில் பசுபதி என்கின்ற ஒரு பெண் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே வாழைச்சேனையில் இன்னொரு பெண், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார். மகளிர் தினத்தை பற்றி சிந்திக்கின்ற போது வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கும் இப்போது காட்டு யானைகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து தான் ஆக வேண்டும்.